ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சகாலை ஆக்கினை செலுத்துகிறோம் அப்பா. வானம் எனக்கு உதாசம் எனக்கு பாதபடி என் சர்வ வல்லமை உள்ள தேவனே அப்பா, நாங்க உடைய பாதத்துல வந்திருக்கிறோம். ஹalleluya ஹalleluya இயேசு நிறைந்தவரே, எலோஹிம் அப்பா ஸ்தோத்திரம். இல்சடாய் சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வீர். ஹalleluya நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya யெகோவா மெக்காதி, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் என்று சொன்னீங்க. ரீபா கபா லபா சகா தர்ரா கட்டா ரகா தர்ரா பதா கரபா. இந்த வேளையிலப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆவியானவரப்பா எங்க மத்தியில அசைவாடுங்கப்பா. எங்க 2 3 பேரை நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் இருப்பேன் என்று சொன்ன தேவனப்பா, எங்க மத்தியில நீங்க வாங்கப்பா. ஹalleluya அப்பா, நீங்க பேசுங்கப்பா எங்களோடு. அப்பா நீர் அப்பா பேசும்படியாய் துதிக்கிறோப்பா. எங்க ஒவ்வொருவரையும் அப்பா நீங்க அப்பா திடப்படுத்தும்படியா பலப்படுத்தும்படியா எதையப்பா நீங்க ஒவ்வொருவருக்கு நீங்க எந்த வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று இருக்கீங்களோ அதை நீங்க பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். மறைத்து நீங்க பேசுங்கப்பா. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்த எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோப்பா. ஹalleluya உம்முடைய பாதத்தில் விழுந்து வணங்குகிறோம், நேசிக்கிறோமை வரவேற்கிறோம். எல்லா துதி கன மகிமை அப்பா உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது காத்து கொள்ளணும். எதெல்லாம் அந்த பைபிள்ல காத்து கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 5:23 யாராவது எடுத்து வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமென். நம்ம ஏசப்பா வரும்போது குற்றமற்றதா ஆவி ஆத்மா சரீரம் ஃபுல்லா காக்கப்பட்டு இருந்தாதான் நம்ம வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல நமக்கு ஒரு உருவாக்குகிற இடம், இந்த இடம் ஒரு டெஸ்ட் நமக்கு இந்த இடத்துல நடக்கு. அதுல நம்ம ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் பரிசுத்தமாய் காக்கப்படும். பல விதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்ம ஆத்மாவுக்கு வரும். நம்முடைய அப்புறம் ஆவி ஆத்மா சரீரத்துக்கு விரோதமா நிறைய அந்த போராட்டங்கள் பிரச்சனைகளிலிருந்து நம்ம எல்லாவற்றிலிருந்தும் எல்லா காரியங்களிலிருந்தும் நம்மளை பரிசுத்தமாய் காத்து கொள்ளணும். அது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம், வேற என்னென்ன பைபிள்ல போட்டிருக்காங்க அப்படின்னு. அடுத்து நம்ம சங்கீதம் 32:7 வாசிக்கலாம். 32:7 சங்கீதம். நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். இக்கட்டுக்கு விலக்கி காத்து நம்மள இந்த நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வருது, அதுல எல்லாம் ஆண்டவர் பாதுகாத்து விலக்கி பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்வார். உபாகமம் 4:10. உன் கண்கள் கண்ட காரியங்களை நீ மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாயிருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். இது யோசுவாவுக்கு ஏசப்பா என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒரு இடத்துல சொல்லுவாங்க, அந்த வசனத்தெல்லாம் நீ அவங்க முன்னாடி வாசிச்சு சொல்லுவாங்க, அந்த வேத வசனத்தை. அப்படி அப்படி அவன் தேவனுக்கு முன்பாக அவன் கண்கள் கண்ட காரியங்கள் மறவாது விட்டு அவன் நிறைய அற்புத அடையாளங்களை பார்த்துட்டான். இந்த மோசே கூட இருந்து அந்த செங்கடல் 2 பிரிந்தது, அப்புறம் தேவன் செய்த அற்புத அடையாளங்கள், சூரியனை நின்றுன்னு சொல்லி அந்த போது அந்த இடத்துல யுத்தம் நடந்துச்சு ஒரு நாள் ஃபுல்லா. அப்போ அப்படி நிறைய அற்புத அடையாளங்களை தேவன் செஞ்சிருக்கு. அதெல்லாம் பார்த்து
மறவாதபடிக்கு உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு நீ எச்சரிக்கையா இருந்து உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய். நம்ம அந்த யோசுவா வந்து அவனுக்கு பின்னாடி வர்ற சந்ததி, அவன் வழி நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய வசனத்தை இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தி வந்தாரு, அதனால தேவனை விட்டு வழி விலகி போகாதபடி இருக்கணும்னு சொல்லிட்டு அவரை ஒரு தலைவரா வச்சிருக்கிறார். மோசைக்கு அடுத்தது யோசுவா. அப்போ அதனால அதெல்லாம் ஆண்டவர் வசனத்தை எல்லாம் மனப்பாடமா இருதயத்துல பதிய வைத்து அதெல்லாம் அவங்க முன்னாடி வாசிக்க சொல்லுவாரு. அதன்படி நடக்கிறது நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொல்லுன்னு சொல்றாங்க. அப்படி நம்ம இந்த வசனத்தின்படி நம்ம காத்து கொள்ளும்போது நம்முடைய ஆத்துமா வந்து காக்கப்படுது. நம்ம வசனத்தை டெய்லி வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஜெபித்து நடக்கும்போது தேவன் இதுவரை நமக்கு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் இருக்கும். அதெல்லாம் வைத்து நம்முடைய ஆத்துமாவை நம்ம பரிசுத்தமா கடைசி வரை காத்துக்கொள்ளணும். அடுத்து வந்து நம்ம மனசாட்சி வந்து பரிசுத்தமா காக்கப்படணும். 1 தீமோத்தேயு 3:9. விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியிலே காத்து கொள்ளுகிறவர்களாயும் இருக்க வேண்டும். மனசாட்சியிலே காத்துக் கொள்கிறவர்களாய் விசுவாசத்தின் ரகசியம். அப்போ நம்ம மனசாட்சிப்படி நடக்கணும்னு சொல்றாங்களா. இப்போ நம்ம சிலவங்க வந்து மனசாட்சி மீறி நம்ம ஒரு வாட்டி தப்பு பண்ணிருக்கோம்னா அப்புறமா ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கும் போது அந்த ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால தெளிக்கப்படும் போது அப்படி அவருடைய நம்ம மனசாட்சி எல்லாம் சுத்திகரிக்கப்படுதுன்னு ஒரு வசனத்துல வரும். அதே மாதிரிதான் நம்ம அந்த மனசாட்சி சிலவங்க மழுங்கடிக்க வச்சிருவாங்க. திரும்ப திரும்ப அந்த பாவத்தை செய்ய 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 அந்த மனசாட்சி மழுங்கி போயிரும் சொல்லுவாங்க. மழுங்கி போச்சுன்னா நிறைய எத்தனையோ வாட்டி ஆண்டவர் எச்சரித்திருப்பாரு இதை செய்யாதன்னு சொல்லி. ஆனாலும் அதை நம்ம அதை செய்து அந்த பாவத்தை செய்து அதை விடாதபடி அப்படி மனசாட்சி மழுங்கடிக்கிறது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் வந்து இல்லாம போயிடும். அதான் நம்ம மனசாட்சி வந்து பரிசுத்தமா காக்கப்படணும். மனசாட்சியின்படி நம்ம உண்மையா இருக்கும்போது நம்ம மனசாட்சி வந்து சுத்தமுள்ள மனசாட்சியாய் காணப்படும். அடுத்து வந்து சிந்தனை வந்து பரிசுத்தமா காக்கப்படணும். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்பொழுது அது முந்தின வசனம் என்னது? அது வாசிக்க முன்னாடி உள்ள நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சிந்தனையில் தான் நிறைய இந்த கடைசி காலத்துல வந்து ரொம்ப சிந்தனையை தான் சாத்தான் வந்து அட்டாக் பண்றான். இப்போ சிந்தனைங்கும் போது எப்படின்னா நம்ம சிந்திக்கிற நினைவுகள், நம்ம பாக்குறதுதான் நம்ம சிந்தனைக்கு வரும். சினிமா படம் பாக்குறது, என்னென்ன பாக்குறோமோ அது வந்து சிந்தனையில அப்படி ஸ்டோர் ஆகுது. அது அப்படி சிந்தனை அசுத்தப்படுது. நம்ம காதுல கேட்கறது அந்த மாதிரியா காரியங்கள் வந்து சிந்தனை அசுத்தப்படுத்துது. அதே போல சிந்தனை தான் சாத்தானுடைய பேட்டில் ஃபீல்டே அதுதான் சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா அவன் யுத்தம் பண்ற களமே சிந்தனை தான். சிந்தனையில தான் போடுவான். ஏன் நமக்கு இப்படி பிரச்சனையா வருது, அப்போ இது சரியா இது தவிர அப்படி நிறைய குழப்பமான அந்த அவிசுவாசமான சிந்தனை எல்லாம் அப்படி மைண்ட்ல போட்டே இருப்போம். கவலை எல்லாமே சிந்தனையில தான் இருக்கும். இந்த பிரச்சனை எப்போ முடியுமோ தெரியல, இது எப்போ என்ன நடக்குமோ தெரியல, அப்படியே எல்லாம் பலவிதமான எல்லாம் அது அப்படியே மைண்ட்ல அப்படியே சிந்தனையில இருக்கும். இதெல்லாம் சிந்தனையெல்லாம் ஆத்மாவின் சிந்தனை, அப்புறம் இருதயம், இதெல்லாம் ஆத்மான்னு சொல்றாங்க. ஆத்மாவின் பகுதி. அது சரீரத்துல வராது, ஆத்மாவின் பகுதி. இப்போ மனநிலையில மைண்ட்ல வந்து நிறைய போராட்டங்கள் பிரச்சனைகள் வருது இல்ல, அதுதான் அந்த சிந்தனையில. சிலவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. அப்படி நிறைய ஓவர்லோட் ஆக ஆக அவங்க வந்து மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அந்த மாதிரி மன அளவுல அந்த ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி நம்ம சிந்தனை வந்து பரிசுத்தமா காக்கப்படணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்றோம்னா
பைபிள்ல போட்டுருக்கு. நம்ம கவலைகள் எல்லாம் நம்ம கவலையை சேர்த்து சேர்த்து வைக்க கூடாது. அதே அப்படி இந்த இது இப்படி நடக்கும், அது வருஷ கணக்கா இது அப்படி அது இப்படின்னு அதே பேசி பேசி மத்தவங்ககிட்ட சொல்றது. அத நம்ம சிந்திச்சுட்டே இருக்க 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 அது அதிகமாயிட்டே தான் இருக்கும். நம்மளுடைய சரீரத்தையும் பாதிக்கும். நம்ம சிந்தனையை எல்லாத்தையும் மனதையும் பாதிக்கும். நம்ம எல்லாம் ஒரு மைண்ட் எவ்வளவுதான் தாங்கும். அந்த மாதிரி சிந்தனையில இருக்கிறதெல்லாம் சுத்திகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா ஏசப்பாட்ட ஆண்டவரே என்னுடைய பாரத்தெல்லாம் இறக்கி வச்சிடுறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் அப்படின்னு சொல்லி அப்படியே அழுது ஊத்திரணும். இப்ப அண்ணாள் அழுது அவருடைய பாதத்துல ஊத்திவா, அதுக்கப்புறம் அதை நினைக்க மாட்டா, சந்தோஷமா இருப்பா. அதே போல அவளுக்கு குழந்தை இல்ல, குழந்தை பாக்கியத்தை தாங்கன்னு சொல்லி எல்லா பிரச்சனைகளையும் அழுது கொட்டிடுவா. இந்த மாதிரி அவங்க எப்படி சொல்றாங்க இப்படி நம்ம அதே போலதான் நம்ம ஒவ்வொன்றும் நம்ம ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுற மாதிரி ஏசப்பட்ட எல்லா கவலைகளையும் பாரத்தையும் அப்படியே ஊத்திரணும். நம்ம டெய்லி நம்ம போகும்போது வரும்போது ஆண்டவரே நான் இதை செய்றேன், இது இப்படி இருக்கு அப்படின்னு எல்லாம் அவர்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி எப்பவும் 24 மணி நேரம் நம்ம பேசிட்டே இருக்கலாம். அது தேவனோடு பேசிட்டே இருக்கும்போது அந்த கவலைகள் எல்லாம் அவர் பாதத்துல வச்சுட்டு ஆண்டவரே நீங்க இந்த இடத்துல நீங்க முன்னாடி போங்க, நீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படி சொல்ல சொல்ல ஆஹ் நமக்கு புத்தி கெட்டாத தேவ சமாதானம் நிரப்பும். நம்முடைய சிந்தையை காத்து கொள்ளலாம் பரிசுத்தமாய். இப்போ ஆவியின் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம்னு ஒரு வசனத்துல இருக்கு. இப்போ நம்ம மாம்சத்துக்குரிய காரியங்களே சிந்திச்சுட்டே இருந்துச்சுன்னா நம்ம சிந்தனை கெட்டு போயிடும். மாம்சத்துக்குரிய காரியம்னா சினிமா பார்க்கணும், ஜாலியா இருக்கணும். சினிமாவில எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஃபுல்லா அந்த கெட்ட காரியங்கள் எல்லாம் நெகட்டிவான இதெல்லாம் போடுவாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் நம்ம மைண்ட் ஃபுல்லா ஃபில் ஆயிரும். அப்போ அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அப்படி பதிஞ்சிரும், சிலவங்களுக்கு அப்படி பதிஞ்சிரும். அந்த மாதிரி இருந்தா ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நம்ம அந்த சினிமாலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். சினிமா, சீரியல், அப்புறம் மொபைல் போன், அப்படி நிறைய இன்டர்நெட், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவர் எது எது சொல்றாரோ அதெல்லாம் நம்ம அப்புறப்படுத்திட்டு நம்முடைய சிந்தனை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளும்போது ஆவியின் சிந்தை உள்ளவர்களா இருக்கணும். ஆவியின் சிந்தைன்னா தேவனுக்கு ஏற்றவைகளை நம்ம சிந்திக்கிறவங்களா. இப்போ ஆண்டவருக்காக ஏதாவது ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லணும், அந்த மாதிரி தேவனுடைய காரியங்களை பார்க்க பார்க்க அவர் நம்முடைய காரியங்களை பார்ப்பார். ஒரு வசனத்துல இருக்கும், ஆஹ் அது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனமே சொல்லியிருப்பாரு ஆண்டவர். என்னுடைய நுகம் ரொம்ப லகுவாயும் ரொம்ப லகுவா இருக்குது என்னுடைய பாரம். அது என்ன பாரம்னா சுவிசேஷ பாரம். தேவனுடைய பாரத்தை தான் நம்ம சுமக்கிறவங்களா இருக்கணும். அநேகருக்கு ஆண்டவரை பத்தி சொல்லணும், அநேகருக்காக ஜெபிக்கிற அந்த பாரம். மற்றவங்களுக்காக மற்றவருடைய ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள்னு பைபிள்ல போட்டிருக்காங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமங்க, அடுத்தவங்களுக்காக ஜெபிக்க. அந்த மாதிரி ஆண்டவருடைய பாரத்தை நம்ம சுமக்க சுமக்க அவர் நம்முடைய காரியங்களை அவர் நம்ம எல்லாவற்றையும் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். அவருடைய இதுதான் ஈஸியா இருக்கும். அந்த உலக பாரத்தை நம்ம சுமந்துகிட்டே இருந்தா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இவ்வளவு போராட்டமா இருக்கே ஆண்டவரே, இவ்வளவு பிரச்சனை என்னால தாங்க முடியல அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஊத்திடணும். அவரு பாதத்துல ஊத்திட்டு இயேசுவே உங்க பாரம் என்ன நிரப்பட்டும், நான் எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை துதித்து பாடி அப்படி ஏசப்பா நீங்க பார்த்துக் கொள்வீங்க. ஆபிரகாம் என்ன பண்ணாரு, அவருடைய அவருக்கு ஒரு டெஸ்ட், அவருக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய மகன், 100 வயசுல பிறந்த மகன். ரொம்ப செல்லம் கொஞ்சம் நல்லா வளர்த்திருப்பாரு, அவ்வளோ ஐஸ்வர்யம் அவருக்கு எல்லாமே. அந்த மகனை நீ பலி செலுத்துன்னு சொல்லிட்டு ஏசப்பா ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ எவ்வளவு போராட்டமா இருந்திருக்கும். அவங்க ஒய்ஃப் கிட்டையும் சொல்லல, அப்படியே போய் பலிபீடத்துல அப்படியே பையன் உம் அப்பா பலிக்கு ஆடு எங்க அப்படின்னு கேக்குறான். அப்போ கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்றான். அப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான், அப்ப நம்மளதான் ஆண்டவர் பலி எடுத்துருக்கா. அப்படி அவனையும் கட்டி அதுல படுக்க வச்சுக்கிறாரு. அப்போ அப்படி ஆண்டவர் அப்போ என்ன சொல்றாரு, அவரு மைண்ட்ல மனசுல இருந்தது எபிரேயர்ல எழுதப்பட்டிருக்கு, என்னுடைய மகனை நான் திரும்ப உயிரோட பெற்றுக்கொள்வேன் அவர் விசுவாசத்தோட போயிருக்கிறாரு. அந்த எல்லாவற்றையும் எடுத்து போட்டாரு. நெகட்டிவான தாட்ஸ், என்ன நடக்குமோ, இது நடக்குமோ, நம்ம பலி செலுத்திட்டு நம்ம பிள்ளை என்ன ஆகுமோ, இதுக்கப்புறம் என்ன ஆகுமோ, அப்படி அந்த காரியங்கள் அப்படியே பல நெகட்டிவ் தாட்ஸ் வந்திருக்கும். ஆனா அதெல்லாம் அப்படி ஃபுல்லா எடுத்து போட்டு ஒரே விசுவாசமா தேவன் எவ்வளவு பெரிய தேவன், அவர் எனக்கு கொடுத்த தரிசனம் வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரே,
அவர் சொன்னது சொன்னதுதான் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை அவ்வளவு விசுவாசித்து அந்த மகனை அவன் திரும்ப பெற்றுக்கொள்வேன் அப்படி அப்படி தேவன் பார்த்து கொள்ளுவார். யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி சொல்றான். யெகோவா ஈரேன்னா கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அந்த பர்வதத்துல பலியிடுற இடத்துல தேவன் பார்த்துக்கொள்ளார். எல்லாத்தையும் தேவன் பார்த்துக்கொள்வார். நமக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் பாடுகள் இருந்தாலும் இந்த பிரச்சனை இயேசுவே நீங்க பார்த்து கொள்ளுங்கப்பா அப்படின்னு யெகோவா ஈரே அப்பா உங்க கரத்துல கொடுக்குறேன் நீங்க பார்த்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் ஆண்டவர் அதை பாக்குறாரு. நீ உன் மகனை பலி செலுத்துறதுக்கு நான் கேட்டதுக்கு உடனே நீ அதை செய்தபடினா அதுக்காக நீ உன் மகனை கொண்டு வந்தபடினால அவன் மேல அவனை வெட்டாத இந்த ஆடு எடுத்து பலி செலுத்த சொல்லி சொல்றாரு. அப்படி ஆண்டவர் அப்படி எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் ஆண்டவர் அதுல இருந்து அவர் வெளியே கொண்டு வருகிற தேவனா இருக்கிறார். ஏன்னா அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் சோதிக்கப்பட்டதுனால சோதிக்கப்படுகிறவர்களை அவர் ரட்சிக்கிறவரா இருக்கிற சோதனையிலிருந்து தப்புவிக்க ஒரு வழியை உண்டு பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அடுத்து நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம பரிசுத்தமா காத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம கண் சரீரத்தின் விளக்கா இருக்கிறதுன்னு போட்டிருக்கு. கண் கெட்டதா இருந்தால் அந்த சரீரம் முழுவதும் கெட்டதா இருக்கும் ஒரு வசனத்துல போட்டு. அதே போல யாக்கோபு நிருபத்துல பார்த்தா நம்ம உதட காத்துக்கொள்ளணும் அப்படின்னு போட்டிருக்கு. யாக்கோபு 5ஆம் அதிகாரத்துல சங்கீதம் 34:13 படிங்க. உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். நம்ம நாவை பொல்லாப்பு அப்புறம் கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. கபடான காரியங்கள் நம்ம பேசக்கூடாது. நம்ம பரிசுத்தமா கபடுன்னா கெட்ட காரியங்கள் பரிசுத்தமா நம்ம நாவை பாதுகாத்துக் கொள்ளணும். இப்ப எல்லாம் பேசும்போதே அப்படி குத்துற மாதிரி இருக்கும். அத நாவை பத்தி நம்ம பைபிள்ல நிறைய நாவு பட்டைய குத்துகள் போல இருக்கும்னு சொல்லி போட்டுச்சு. சிலவங்க பேசுறது அப்படி குத்தி டபுள் மீனிங்கா இருந்த மாதிரி இருக்கும், அப்படி குத்துற மாதிரி இருக்கும். அது மாதிரிலாம் நம்ம பேசக்கூடாது. நமக்கு இதுவரை தெரியாம நம்ம அப்படி பேசியிருந்தாலும் இனிமே அந்த மாதிரி பேசாதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லணும். தாவீது என்ன சொல்றாரு, என் நாவுக்கு காவல் வைங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. சங்கீதம் 39:1 வாசிங்க. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நம்ம சிலவங்க நம்ம ஏதாவது பேசணும்னு வாயை தூண்டுவாங்க. அப்படி ஏதாவது நம்மளுக்கு உண்டாக்குற மாதிரி அந்த மாதிரி இருந்தா கூட அவன் நாவை கடிவாளத்தால நீங்க கட்டி போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். அந்த நாவு பத்தி யாக்கோபு 3ஆம் அதிகாரம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 3 10 வரை வாசிங்க. பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாய் இருந்தாலும் கடுங்காற்றுகளால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர் வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. நாவுனாலே நம்ம பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அந்த நாவுனாலே
தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷங்களும் நம்ம பார்க்கும்போது யாரையும் இவங்களை அப்படி ரொம்ப இவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, இவங்க பணக்காரங்க அந்த மாதிரி பாகுபாடு பார்க்க கூடாது. ஏன்னா தேவ சாயலில் படைக்கப்பட்டவங்கன்னு நினைக்கணும். அவங்க ஒவ்வொருத்தரை பார்க்கும்போது அப்படி நம்ம அவங்களுக்கு மரியாதை கொடுக்கும்போது, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்கள்ட்ட பேசணும். அவங்க வந்து ஆஹ் ரொம்ப இதா பேசிடக்கூடாது. ஏன்னா நம்ம தெரியாம இதுவரை செஞ்சிருக்கலாம். ஆனா நம்ம பலவித பிரச்சனைகள் போராட்டங்கள்ல இருந்து வரும்போது தான் ஆண்டவர் வந்து நம்மளை உருவாக்குவாரு. அவங்களாம் நாம இப்படி நடந்துட்டோம். எனக்கு அதை என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்றேன். அந்த மாதிரி பேசக்கூடாது, பொறுமையா இருக்கணும். நம்முடைய வார்த்தைகள் வந்து கிருபை பொருந்தினதா இருக்கணும்னு பைபிள்ல போட்டு ரொம்ப நம்முடைய தாழ்மையா பேசணும். எதை பேசணுமோ அத அந்த நேரத்துல பேசணும். அதான் இந்த வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு பொற்பழங்கள் போல இருக்கிறது. சில சமயம் நம்ம கண்டிப்பா பேச வேண்டிய நேரம் இருக்கும். அப்படி நம்ம அப்படி பண்ணாதான் அந்த ஆட்கள் வந்து இது பண்ணுவாங்க. எந்தெந்த நேரத்துல எப்படி பேசணுமோ அந்த நேரத்துல அப்படி பேசினாதான் நம்ம வந்து இந்த உலகத்துல வந்து பரிசுத்தமா பாதுகாத்து கொள்ள முடியும். அதே போலதான் குதிரைக்கு எப்படி இந்த கடிவாளம் வாயில கட்டி அதை நேரா நடத்தி கொண்டு போறாங்க, அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பாத. அதே போல இந்த கப்பலையும் ஒரு சிறிய சுக்கான் தான் ஸ்டியரிங், அதை அது திருப்பினா அது எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த பக்கம் திரும்பும். அதே போலதான் நம்முடைய நாவு தான். ஆஹ் இதுல கூட போட்டிருக்காங்க பழைய ஏற்பாட்டுல உபாகமத்துல, மரணம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம கிட்டதான் வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம நாவுல என்ன பேசுறோமோ அது நமக்கு நடக்கும். நல்லது பேசுனா அது நல்லது நடக்கும். நம்ம அதிகாரத்தோட நமக்கு நாவுல ஒரு அதிகாரம் இருக்கு, பவர் கொடுத்துருக்காங்க ஏசப்பா. அதனால நாவு வந்து நம்ம காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போட்டு, நாவு வந்து ஒரு நெருப்பு மாதிரி போட்டு, ஒரு அது வந்து அநீதி நிறைந்த உலகம், அது ஒரு பாய்சன் விஷம்னு போட்டுருக்கு, சாவுக்கு எதுவான விஷம்னு போட்டு. அந்த நாவை வந்து ஒரு மனுஷனால அடக்கவே முடியாது. அதனாலதான் இந்த நாவு வந்து ரொம்ப இது ஒரு நாவுனால பெருமையானவங்களை பேசுறது, இல்லாததை பேசி இப்போ ஒரு குடும்பத்துல பிரச்சனை அந்த மாதிரி எல்லாம் நிறைய வருது. அதனால அந்த நாவை நம்ம கண்ட்ரோல் பண்ணி அமைதியா இருந்துட்டோம், பேசாம தேவையில்லாத பேசாம அமைதியா இருந்தாலே நம்ம அது வந்து என்னதான் நம்முடைய சரீரம் முழுவதையும் நம்ம நாவுனால நம்ம பாதுகாக்கிறோம், சரீரம் முழுவதையும் பாதுகாக்கிறோம், நரக அக்கினிக்கு விலைக்கு பாதுகாக்கிறோம்னு போட்டிருக்கு. அதனால நம்ம நாவை வந்து நல்லா பாதுகாத்து கொள்ளணும், பரிசுத்தமா பாதுகாத்துக்கணும். அதுக்குதான் ஆவியானவர் என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் அந்த 120 பேர் கூடியிருந்த இடத்துல ஆவியானோட அக்கினி இறங்கும் போது என்ன இது தொடுறாங்கன்னா முதல் முக்கியமானதே நாக்கு தான். அதனாலதான் நாவுல அந்நிய பாசை உதடுகள் அந்நிய பாசையினால நிரப்புறாரு. ஏன்னா அதுதான் சுத்திகரிக்கப்படணும். அதனால அது ரொம்ப மெயினா சுத்திகரிக்கப்பட வேண்டியது. நாவுலதான் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. பிசாசுகளை விரட்டுகிற அதிகாரம், வியாதியஸ்தர்களை சுகமாக்குற அதிகாரம் எல்லாம் நாவுல வச்சிருக்காங்க. அப்ப நாவை சுத்திகரிக்கணும். அதான் ஏசாயா கூட சொல்லுவாரு, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் மத்தியில வாசம் பண்றவன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், ஆண்டவரே என் நாவை சுத்திக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6:6. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து, 5ல இருந்தே அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே என்றேன். அப்பொழுது 6:7 வரும். அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்புத் தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். ஒரு தீர்க்கதரிசிங்கிறது அவங்க நாவுல இருந்து தேவன் பேசுவார் நடக்க போற காரியங்கள். அப்போ அவன் நாவு சுத்தமா இருந்தாதான் அவர் தீர்க்கதரிசியா ஆண்டவர் அவரை உபயோகப்படுத்த முடியும். அதனால அவருடைய அவன் சொல்றான், ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷனப்பா, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர்கள் மத்தியில வாசம் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே பரலோகத்தின் இது ஒரு சேராபீன்களில் ஒருவன் பறந்து வந்து பரலோகத்துல இருக்கிற பலிபீடத்துல இருந்து நெருப்பை எடுத்துட்டு வந்து நாக்குல வச்சு
தொட்டதுனால நான் உன்னுடைய பாவம் நிவிருத்தி ஆனதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு நெருப்புனால பாவம் நிவிருத்தி ஆகுது. அதான் நம்ம அக்கினினால அபிஷேகம் பெறும்போது நம்முடைய பாவம் நிவிருத்தி ஆகுது. திரும்ப நம்ம நிறைய சுத்திகரிப்பு இருக்கு. சுத்திகரிப்புல வசனத்தினால சுத்திகரிப்பு, ஜெபத்தினால சுத்திகரிப்பு, பரிசுத்த ஆவியினால சுத்திகரிப்பு, கிருபையினால சத்தியத்தினால நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். அப்புறம் உபத்திரவத்தின் பாதையில நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம். உபவாச ஜெபத்தினாலே நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். நம்ம துதிக்கும் போது நம்ம சுத்திகரிக்கப்படுறோம். இதெல்லாம் நம்ம பண்ணிதான் நம்முடைய ஆத்ம சரீரம் முழுவதும் சுத்திகரிக்கப்படும். அடுத்து நம்முடைய கால்கள் சென்ற பாதைகள் வந்து பரிசுத்தமான பாதைகளா இருக்கும். சங்கீதம் 17:4. மனுஷரின் செய்கைகளை குறித்து நான் உம்முடைய உதடுகளின் வாக்கினாலே துஷ்டனுடைய பாதைகளுக்கு விலக்கமாய் என்னை காத்துக் கொள்ளுகிறேன். துஷ்டர் பாவிகளுடைய வழியில் நம்ம நடக்காதபடி, அந்த பாதையில போகாதபடி பாதுகாத்துக்கொள். நீதிமொழிகள் 2:20. ஆதலால் நீ நல்லவர்களின் வழியிலே நடந்து நீதிமான்களின் பாதையை காத்துக் கொள்வாயாக. நீதிமான்களின் பாதையை காத்துக் கொள்வது அப்படின்னா நமக்கே தெரியும். இந்த காரியங்கள் நம்ம மனசுக்கே தெரியும். இது வந்து கரெக்டான நல்ல பாதை, இது வந்து இந்த மாதிரி பாதையில போகக்கூடாது, இந்த இதுல போகணும். இந்த அதனது இச்சையான காரியங்கள், நம்ம தேவன் பிடிக்காத காரியங்கள் நம்முடைய மனசாட்சிக்கே தெரியும். எல்லாமே ஆண்டவர் வந்து நமக்குள்ளே வச்சிருக்காங்க. அப்படின்னா எது கரெக்ட், எது தெரியும், எது நல்லதுன்னு அந்த அறிவு. அதன்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். இப்போ குடி, போதை, அந்த மாதிரி காரியங்கள், இச்சை, இந்த மாதிரியான காரியங்களுக்கு விலக்கி நம்மள நீதிமான்களுடைய வழியில நம்ம காத்துக் கொள்றவங்களா இருக்கும். அடுத்தது ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். வெளிப்படுத்தல் 16:15. 16:15. இதோ திருடனைப் போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். நமக்கு ஒரு ரட்சிப்பின் வஸ்திரம். நம்ம என்னைக்கு ஏசப்பா ஏசப்பா தான் உண்மையான தெய்வம் நம்பி அவர்கிட்ட பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு பரிசுத்தமா நான் வாழணும், உங்க பிள்ளையா இருக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறோமோ அன்னைக்கு நமக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கப்படும். அது வந்து ரட்சிப்பின் வஸ்திரம். ரட்சிப்பின் வஸ்திரம் வந்து நம்முடைய ஆவிக்குரிய இதுல நம்ம ஆவிக்குரிய கண்ணுல பார்க்கும்போது தேவனுக்கு முன்பாக நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம் தரித்தவர்களா காணப்படும். நிறைய வஸ்திரங்கள் இருக்கு. அப்படி ஆண்டவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை வந்து கரைப்படாதபடி காத்து கொண்டாதான் நம்ம அந்த வருகையில தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதுல எப்படி எல்லாம் கரைப்படுதுன்னு ஒரு ஒரு ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம எவ்வளவு பத்திரமா பாதுகாத்துக் கொள்வோம். அதுல லைட்டா ஒரு அழுக்கு பட்டா கூட அது பெருசா தெரியும். அதே மாதிரிதான் ஒரு சிறு கரை கூட படாதபடி எந்த பாவமோ எந்த எந்த பாதையில போகும்போதோ உபத்திரவத்துல போகும்போது கூட ஆண்டவரை விட்டு விலகாதபடி, அதே போல பாவத்துல போய் விழுந்துராதபடி. இப்ப யோசேப்பு எப்படி தன்னை தேவன் என்ன பார்த்து கொண்டே இருக்கிறாருன்னு சொல்லி அவனுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்து கொண்டான். அந்த போத்திபாருடைய மனைவி வந்து இவனை வந்து அவனோட பாவம் செய்யும்படி போதும் அவன் வந்து தேவனுக்கு முன்பாக நான் பாவம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அதை விலக்கி ஓடுறான். அந்த மாதிரி நம்ம பாவத்துக்கு விலகி ஓடுகிறவர்களா இருக்கணும். அப்ப நம்ம ரட்சிப்பின் வஸ்திரத்தை வந்து பரிசுத்தமா காத்துக்கொள்வோம். அடுத்து ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளணும். எபேசியர் 4:3 வாசிங்க. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். இல்லப்பா, சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து. இப்போ ஒரு சபை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சபையில வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன்னா அந்த சபையை வந்து ஒரு மனமா இருக்காது. இப்போ 120 பேர் எப்படி கூடி இருந்தாங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல?
எல்லா சீசர்கள் 120 பேர் அங்க ஆண்டவரை நம்பி ஆண்டவர்ட்ட உண்மையா இருந்தவங்க எல்லாரும் ஒரு மனதா கூடி இருந்தாங்க. ஒரே மனசு தான் அவங்களுக்கு எல்லாம். ஏசப்பா அப்படின்னு சொல்லி, இயேசுவே அப்படின்னு சொல்லி அப்படி நோக்கி இருந்தாங்க. அப்போ வந்துதான் 120 பேரையும் அந்த ஆவியானோட அக்கினி நிரப்புச்சு. ஒரு மனம் இருக்கும்போது தான் அதுல சமாதானமும் இருக்கும். அந்த இடத்துல ஆவியானவரும் வர முடியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு சண்டை, போராட்டம், பிரச்சனை அப்படி இருந்ததுன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு மனம் இருக்காது. ஒரு மனம் இல்லாத இடத்துல வந்து ஆவியானவர் கிரியை செய்ய முடியாது. ஏன்னா, ஒண்ணா ஒரு மனமா ஜெபிக்கும்போது தான் ஆண்டவர் வந்து அத ரொம்ப விரும்பி அந்த இடத்துல அசைவாடுவார். இப்போ ஒரு சபையில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த சபையில ஒவ்வொருத்தரும் இப்போ இந்த ஊழியத்துக்கு நம்ம போகணும். இந்த சிறுவர் ஊழியத்த செய்யணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இல்லன்னா இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு நம்ம எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, ஒருத்தர் நான் வரல, நான் இப்ப அங்க போணும், இப்படி செய்யக்கூடாது, அப்படி இப்படி மாற்று கருத்து அப்படி இருக்கும்போது, இந்த ஒரு மனம் இல்லாட்டினா அந்த இடத்துல சமாதானமே இருக்காது. அந்த கூடி இருந்தா கூட ஒரு சமாதானம் இருக்காது. அதான் ஒரு மனமா இருக்கணும்னா, ஒரு ஆவியின் ஒருமை காத்துக்கொள்ளணும்னா, நம்ம சமாதான கட்டினால்னா, ஒருத்தர் கிட்ட ஏதாவது சண்டையோ, பிரச்சனையோ இருந்தா அவங்கட்ட போய் சமாதானம் ஆயிரும். மன்னிச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த ஊழியத்துல ஜெபிக்கலாம். அந்த ஊழியத்த நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒருவருக்கொருவர் சமாதான கட்டினால், அந்த அவங்களுக்கு மனஸ்தாபங்கள், கவலைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசியிருக்கலாம். அதெல்லாம் மன்னிச்சிரணும். மன்னிச்சிருக்கும்போது அந்த சமாதானம் கட்டினால் தான் அந்த ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள முடியும். அப்படி நம்ம ஆவியின் ஒருமையை காத்துக்கொண்டாதான் பரலோகத்துக்கு போ முடியும் அவருடைய வருகையில். சிலவங்க வந்து நான் இவங்ககிட்ட பேசவே மாட்டேன். அது வந்து செத்தாலும் பேச மாட்டேன். அப்படி நெறைய அப்படி போடுறது வைராக்கியமா இருக்காங்க. அப்படி இந்த வைராக்கியம் ஆண்டவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. கசப்பு, வைராக்கியம் அப்படி வேர் கொண்டு அது ஆழமா இருக்கும். அப்படி அ அப்படி போக 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 வருஷக்கணக்கா பேசாமலாம் இருக்காங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி சமாதானம் ஆயிரணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து சமாதானமா இருக்கும்போது தான் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ள முடியும். அடுத்து விசுவாசத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். இது ரொம்ப முக்கியமானது நம்ம வேத புத்தகத்துல. விசுவாசத்தினாலதான் நம்ம தேவ மகிமை காண முடியும். ஒரு அற்புதம் நடக்கணும்னா கூட விசுவாசம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பழைய ஏற்பாட்டுல எல்லாருமே விசுவாசத்துக்காக தான் நின்னாங்க. வெளிப்படுத்தல் 14:12 வாசிங்க. தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். ஆ. இதுல வந்து நம்ம 2 இது பாக்குறோம். தேவனுடைய கற்பனையினாலே வசனம். வசனத்த காத்துக்கொள்ளணும். அடுத்து விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்போது தான் அந்த ம் ம் அப்பதான் நம்ம வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். 2 தீமோத்தேயு 4:7 வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுல் சொல்றாரு. அவர் ஆனா உயிரோட இருக்கும்போதே சொல்றாரு. நான் நல்ல போராட்டத்த இந்த உலகத்துல போராடினேன். எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்துக்காக, தேவனுக்காக எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களுக்காக, தேவனுக்காக தான். இந்த உலகத்துக்காக அவர் ஓடல. நெறைய பணம் சம்பாதிக்கணும், நெறைய அப்படி ஆடம்பரமா வாழணும், அந்த இதுக்காக இல்ல. ஒரே இது அவரோட இது அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். நெறைய உலகம் ஃபுல்லா நெறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணாரு. அவரு நெறைய காவலிலும், கட்டிலும், உபத்திரவத்திலும் நெறைய வரும். அவருடைய பிரச்சனைகள், போராட்டம், அடியிலும், உதையிலும் அவர் வந்து விசுவாசத்த விடவே விடல. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. காத்துக்கொள்ளணும் கடைசி வரை. அடிக்கும்போது விசுவாசம் போயிறக்கூடாது. உபத்திரவத்தில் இருக்கும்போது விசுவாசம் போயிறக்கூடாது. ஆண்டவர என்னதான் ஆனாலும் பரவால்ல ஆண்டவரே நான் உங்கள பிடித்துக் கொள்வேன்னு சொல்லி கடைசி வரை அவர் வந்து எப்படி பவுல் ஓடுனாரு. அதான் அவர் சொல்றாரு. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. அவ இது முதல் எனக்காக அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்றாரு. அப்படி கடைசி வரை ஆண்டவருக்காக ஓடி முடிக்கணும் நம்முடைய வாழ்க்கைய. நம்ம விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். அப்படிதான் தானியேல் வந்து விசுவாசத்துக்காக எங்க போடப்பட்டார்? சிங்க கெபியில போடப்பட்டார். அவருடைய விசுவாசத்தை விசுவாசம் சோதிக்கப்படுற நேரம் வந்துச்சு. எப்படி நீ வந்து ஆண்டவரை ஜெபிக்கவே கூடாது. ஜெபிச்சா சிங்க கெபியில போடுவோம்னு சொல்லிட்டாங்க.
ஆனாலும் இவர் வந்து என்னதான் ஆனாலும்னா நான் தேவனை விடவே மாட்டேன். எதுக்காகவும் எங்க தேவனை விட்டு கொடுக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு விசுவாசமா அவரு அதே டைம் எல்லாரும் முன்னாடி அவர் பாட்டுக்கு பிரேயர் பண்ண ஆரம்பிச்சாரு. அத பார்த்தவங்க சிங்க கெபியில போட்டாங்க. சிங்க கெபிலயும் முழங்கால்ல தான் நின்னாரு. இந்த விசுவாசத்தை காத்து கொள்றது ஜெபம்தான். ஜெபம்தான் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். ஏன்னா உள்ள போடப்படும் போதும் அவர் முழங்கால்ல தான் நின்னாரு. வாலிப வயசுல அந்த பாபிலோனுக்கு வந்தவர், சிறையாக வந்தவர். அப்பத்திலிருந்து 80 வயது அந்த சிறை அந்த இதுல சிங்க கெபியில போடும்போது 80 வயசுன்னு சொல்றாங்க. அந்த வயதிலயும் முட்டங்கால்ல நின்னு 3 நேரம் ஜெபிக்கிறாரு. இடைவிடாமல் ஆராதிக்கிறாரு. அதான் அந்த ராஜா வந்து கேட்கும்போது கூட, "உன்னை இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு தானியேல் கிட்ட. அப்போ தானியேல் சொல்றாரு, "நான் எந்த குற்றமும் செய்யல. உமக்கு முன்பாகவும் என் தேவனுக்கு முன்பாகவும் நான் எந்த குற்றமும் செய்யல." அப்படின்னு சொல்லிட்டு தேவனை விசுவாசித்திருந்தபடினால அந்த சிங்கங்கள் வந்து அவனை சேதப்படுத்தவில்லைன்னு போட்டிருக்கோம். சிங்கம் வந்து அவனை தொடாததுக்கு காரணம் வந்து விசுவாசம். தேவன் மேல இருந்த விசுவாசத்தினால சிங்கம் வந்து அது வாய் கட்டப்பட்டுச்சு. தேவ தூதர்கள் வந்து கட்டுனாங்க. அவ்வளோ ஒரு விசுவாசம். விசுவாசத்துக்காக நம்ம நிற்கும் போது அவரே இறங்கி வந்துடுறாரு. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ பாருங்க, விசுவாசத்துக்காக நான் அந்த விக்கிரகத்தை ஆராதனை பண்ணவே மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல. என்ன தீக்குள்ள போட்டா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அந்த விக்கிரக ஆராதனை விக்கிரகத்துக்கு முன்னாடி நான் பணியவே மாட்டேன்னு சொல்றாங்க. அவங்கள தூக்கி 3 பேரையும் தீக்குள்ள போட்டுறாங்க. போட்ட உடனே தேவனே இறங்கி வந்துடுறாரு. அந்த விசுவாசத்தை பார்த்து அவரே இறங்கி வந்துடுறாரு. அதான் அந்த விசுவாசத்துக்காக நம்ம எத்தனையோ பேர் நம்ம இந்த உலகத்துல பைபிள் எழுதினவர் அவரை கூட எரித்து கொல்லப்பட்டார். ஆனாலும் அவர் இந்த இங்கிலாந்து ராஜாவை ரட்சியோன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அந்த அந்த மாதிரி நிறைய பேர் அடிக்கப்பட்டாங்க, கொல்லப்பட்டாங்க. சீசர்கள் எல்லாம் அடித்து சிலுவையில அறையப்பட்டாங்க, பட்டயத்தினால கொல்லப்பட்டாங்க. ஆனாலும் விசுவாசத்தை காத்து கொண்டாங்க. விசுவாச தேவனை விட்டு விடவே இல்லை அவங்க. அது எபிரேயர் 11ல ஃபுல்லா போட்டிருக்கோம். எல்லா ஒவ்வொருத்தர் எப்படி பட்டயத்தினால கொல்லப்பட்ட ஆனால் விசுவாசத்தினால அவங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கியவான்களாய் மாறினாங்க. அதனால விசுவாசத்தை காத்து கொண்டாதான் பரலோகத்துக்கு போக முடியும். வருகையில தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுங்க. அடுத்து பொறுமையை காத்துக்கொள்ளணும். வெளிப்படுத்தல் 3:10. என் பொறுமையை குறித்து சொல்லிய விசுவாசத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். நம்ம பொறுமையா இருக்கும்போது தேவன் நம்மளை காப்பாற்றிருக்காங்க. உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள்னு சொல்லி பைபிள்ல பொறுமையா காத்திருக்கிறோம். உபத்திரவம் சில நேரம் ரொம்ப நாள் ஒரு உபத்திரவம் ஒரு ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா அந்த உபத்திரவத்துல பொறுமையா தேவனுக்காக காத்திருக்கணும். யோபு பாருங்க, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களேன்னு பைபிள்ல போட்டிருக்கு. அவர் வந்து எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் அவர் வாயில இருந்து ஒரு வார்த்தை ஆண்டவரை திட்டவே இல்லை. அவரை தூசிக்கவே இல்லை. அவங்க ஒய்ஃப் கூட சொல்றாங்க, இப்போ இவ்வளோ நடந்துருச்சு, இதுக்கு மேலயும் தேவன் மேல விசுவாசமா இருக்கிறாயா? தேவனை தூசித்து ஜீவனை விடும் சொல்றா. அப்போ வந்து ஆண்டவர் அவர் சொல்றாரு, யோபு சொல்றாரு, நம்ம தேவன்கிட்ட இருந்து எவ்வளவு நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டோம், இந்த தீமையும் பெற்றுக்கொள்ள வேண்டாமா அப்படின்னு சொல்றாரு. அதனால ஆண்டவர் என்ன கொடுத்தாலும் எந்த உபத்திரவத்தின் மத்தியில நம்மளை உருவாக்குகிறார். உபத்திரவத்துல நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி தாவீது ராஜா சொல்றாரு. அதனால இந்த உபத்திரவம் நம்மளை வந்து நிறைய பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கும். நம்ம உபத்திரவத்தின் மத்தியில பெருமைகள், பொறாமைகள், எரிச்சல்கள், கோபங்கள் அதெல்லாம் நீக்கப்படுது. நம்ம உபத்திரவத்துல உபத்திரவத்தின் புகையில தான் தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு ஆண்டவர். உபத்திரவ அந்த டெஸ்ட்ல தான் ஆண்டவர் நான் என் பிள்ளைதான் இது அப்படின்னு அவர் முத்திரை போட்டுறாரு. அப்படிதான் அந்த பொண்ணை புடமிடும் போது அது அக்னியினால சுட்டரிக்கப்படும் போது அதனுடைய களிம்புகள் எல்லாம் நீக்கப்படுது. அதே போலதான் நம்மகிட்ட இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் நீக்கப்படும். நம்ம ஃபாஸ்டிங்லும் பிரேயர்லயும் இருந்து அந்த உபத்திரவத்தை கடந்து வரும்போது ஆண்டவர் அதை ரெட்டிப்பான நன்மையினால நம்மளை நிறைவாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த உபத்திரவத்துக்கு பின்னாடி நம்மள பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்க போறோம். அதான் அந்த யோபுக்கு தான் பொறுமையா இருந்தான். அதான் ஏசப்பாவே சொல்றாரு,
ஆஹ் எவ்வளவு பொறுமையா இருக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் யோபு வந்து தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்க சொல்றாங்க. சிநேகிதர் எல்லாம் சொல்றாங்க, இவன் வந்து ஏதோ பாவம் பண்ணிருப்பான், அதனாலதான் இவனுக்கு இந்த மாதிரி நடக்குது. இந்த உலகத்துல எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க, என்னதோ பாவம் பண்ணனாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரி நடக்குது. ஆனா இவன் எதுவுமே பேசல. அப்புறம் ஏசப்பா சொல்றாங்க, உன் சிநேகிதருக்கெல்லாம் ஜெபி அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்காக எல்லாம் ஆண்டவரே அவங்கள எதுவும் பண்ணிடாதுங்கப்பா அப்படின்னு ஜெபிக்கிறான். அவன் ஜெபிச்ச உடனே என்ன நடக்குது, அவன் உபத்திரவத்தின் மத்தியிலையும் மத்தவங்களுக்காக ஜெபிக்கும் போது இவனுடைய கட்டு உடையுது, இவனுடைய சிறையிருப்பு மாறுது. அதான் ஒரு ஆச்சரியமா இருக்கு. நம்ம உபத்திரவத்துல இருக்கும் போதே மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், மற்றவர்களுக்காக கவலைப்பட்டு மற்றவர்களுக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் போது ஜெபிக்கும் போது நம்ம சிறையிருப்பை மாற்றி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிப்பார். அடுத்து வந்து அன்பை காத்துக்கொள்ளணும். யூதா 1:25. யூதா 1:20 வெளிப்படு 1:20 சிஸ்டர். 1. தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். நம்ம அன்பை காத்துக்கொள்ளணும், தேவனுடைய இரக்கத்தை பெற, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இதுல வந்து தேவனோட நம்ம தேவனுடைய அன்பை வந்து காத்துக்கொள்ளணும், தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை, தேவனை நேசிக்கிறதுல நம்ம காத்துக்கொள்ளணும். அதே போல மற்றவர்களையும் நம்ம நேசிக்கணும். அந்த அன்பை வந்து காத்துக்கொள்ளும் போது நம்ம வருகையில தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அடுத்து வந்து சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். பூரண சமாதானம் எப்போ நம்ம காத்துக்கொள்ள முடியும்னா, தேவனையே நம்பி இருக்கணும், நம்பி அவர் பூரண சமாதானத்தோட நம்மள காத்து எந்த காரியத்துக்கானாலும் ஆண்டவரே நான் உங்களை முதலிடமா முன்னாடி ஆண்டவர் அக்கா இப்ப கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்குக்கா. கம்மியா இருக்கா? சரி. அந்த அந்த சமாதானத்தை வந்து காத்துக்கொள்றது எப்படின்னா, தேவன் மேல உறுதியா நம்பிக்கையா இருக்கும்போதுதான் அந்த சமாதானத்தை நம்ம காத்துக்கொள்ள முடியும். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் ஆண்டவரே நான் உண்மை விட மாட்டேன், உண்மையே உறுதியா பிடிச்சு கொள்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போதுதான் அந்த சமாதானம், பூரணமான சமாதானம் வந்து நம்ம காத்துக்கொள்ள முடியும். அப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணணும்னா, ஆவியினால் நிரம்பி ஜெபிக்கும் போது அந்த சமாதானம் காத்துக்கொள்ளப்படுது. அது எபேசியர் 6:18 வாசிங்க. எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அந்த மாதிரி விழித்துக்கொள் இன்னொரு வசனத்துல வரும். அதுல பூரண சமாதானம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார்கள். அதான் எபேசியர். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நம்ம வந்து காத்துக்கொள்ளணும், இன்னும் சமாதானம் காத்துக்கொள்ளணும். நம்ம எல்லா பாரங்கள் கவலைகளை அவர் மேல ஊற்றிட்டு ஏசப்பாவே நம்ம பிடித்து கொள்ளும் போது அபூரண சமாதானத்தோடு அவர் நம்மளை காத்துக்கொள்வார். அவருடைய சமாதானத்தை நமக்கு வைத்து போயிருப்பேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பிசாசு நம்மளுடைய சமாதானத்தை திருடுறதுக்கு, நம்மளுடைய எல்லா ஆசீர்வாதத்தை திருடுறதுக்கு ரொம்ப அதிகமா போராடுவான். இந்த பிரச்சனைகளை, பல விதமான பிரச்சனைகளை கொண்டு வந்து சமாதானம் போயிரும். அப்புறம் வீட்டுல போராட்டங்கள், பிரச்சனைகள், அப்புறம் ஆசீர்வாதம் இல்லாத
ஃபினான்சியல் ப்ராப்ளம், நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்முடைய சமாதானத்தை திருடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவோம். ஆனாலும் உறுதியா நம்ம ஆண்டவரை பிடிச்சுக்கணும். என்ன போராட்டம் வந்தாலும் அவரை விடக்கூடாது. அவர் தான் சமாதான பிரபு. அவர் சமாதானம் வந்து அவர்கிட்ட தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது இந்த உலகத்துல. நிம்மதி சமாதானம் ஏசப்பா கிட்ட மட்டும்தான். அடுத்து கிருபையை காத்துக்கொள்ளணும். உபாகமும் 7:12-13. உபாகமம் 7, இந்த 12, 13. நியாயங்களை நீங்கள் கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால், அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையையும் கிருபையையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருகப் பண்ணி உன் கர்ப்பக் கனியையும் உன் நிலத்தின் கனிகளாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவருடைய வார்த்தை, அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொள்ளும் போதுதான் அவரு நம்ம வசனத்தின்படி வசனத்தை வாசிக்கிறத விடவே கூடாது. வாசிக்க வாசிக்கதான் நமக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். அதன்படி நம்மள மாத்திக்கணும். இது இப்படி போட்டிருக்கா, இப்படிதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வசனத்தை நல்லா ஆராய்ந்து பார்க்கணும். நிறைய எப்படி என்னென்ன போட்டிருக்காங்க, எல்லாத்துக்குமே வசனத்துல போட்டிருக்காங்க, அந்த பைபிள்ல போட்டிருக்காங்க. அதன்படி நம்ம நடக்கும்போது, கிருபையை காத்து கொள்ளும்போது, தேவனுடைய சத்தத்துக்கும் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது நம்ம பைபிள் வசனம் மூலமா ஏசப்பா நம்மளோட பேசுவாங்க. இன்னும் நம்ம ஆவியானவர் நம்ம காதுகள்ல சிலவங்களுக்கு சத்தமாவும் கேட்கலாம். இப்போ யோனா பாருங்க, அவனுக்கு வந்து ஆண்டவர் நினிவேக்கு சொல்றாரு. அவன் எங்க போயிடுறான்? தர்சீசுக்கு போயிடுறான். அதனால அவன் யோனாவுல பாருங்க, அவன் கிருபை போக்கடித்தான்னு வரும். யோனா 2ஆம் அதிகாரம். நமக்கு நிறைய கிருபைன்னா கிஃப்ட் மாதிரி எல்லாருக்கும் யாருக்குமே இல்லாத கிருபைகள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. நல்ல வசதி கொடுத்திருக்கலாம், சில நல்ல வேலைகள் கொடுத்திருக்கலாம், நல்ல தாய் தகப்பன்மார் கொடுத்திருக்கலாம், நல்ல ஹஸ்பண்ட், நல்ல பிள்ளைகள், அப்படி நிறைய கிருபைகள் இருக்கலாம், நிறைய வரங்கள் கொடுத்திருக்கலாம். அந்த கிருபையை வந்து நம்ம போக்கடிக்க கூடாது, வேஸ்ட் ஆக்க கூடாது. அதெல்லாம் காத்து கொள்ளணும். அதான் அந்த அப்புறம் தேவன் கொடுத்த கிருபையை காத்து கொள்ளணும். யோனா 2ஆம் அதிகாரம் பொய்யான மாயை பற்றிக் கொள்கிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். நம்ம ஏசப்பாவை பிடிக்காதபடி பொய்யான மாயை பற்றி கொண்டு அவன் வந்து ஆண்டவர் போன்னு சொன்ன இடத்துக்கு போகல. வேற இடத்துக்கு அங்க போனா அவங்க என்ன நடக்குமோ தெரியலன்னு சொல்லிட்டு அந்த தர்சீசுக்கு போய் ஆண்டவரை பத்தி சொல்லாம அவன் வேற வழியா போயிட்டான். இப்போ ஆண்டவர் ஒரு ஊழியத்தை செய்யின்னு சொல்லியிருந்தா அதை செய்யாம நம்ம வேற இதை பண்ணோம்னா ஆண்டவர் வந்து விடவே மாட்டார் அது செய்யறவரை. அதுதான் கிருபையை போக்கடிக்க கூடாது. நம்ம கிருபையை காத்து கொள்ளணும் கடைசி வரை. ஆண்டவர் கொடுத்த கிருபைகள், வரங்கள், டேலண்ட். புதிய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்குதுல, ஆண்டவர் ஒருத்தவங்களுக்கு ஒரு வரம் கொடுத்திருப்பாங்க, இன்னொருத்தவங்களுக்கு 2 வரம். அதை பெருக்கணும். 2 வரம் கொடுத்தவங்கள அத 4ஆ பெருக்கி அவன் ஆண்டவர்கிட்ட கொடுப்பான். அப்போ ஆண்டவர் வந்து அவனை இன்னொன்னு ஒரு வரம் கொண்டவன் வந்து அவன் உள்ள குழி தோண்டி மண்ணுக்கு அடியில புதைச்சு வச்சிருவான். அப்ப ஆண்டவர் சொல்லுவாரு, இப்படி புதைச்சு வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி அவனை நரகத்துல தூக்கி போட்டுருவாரு. அதனால ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாம அப்படியே விடக்கூடாது. என்ன ஆண்டவர் ஊழியம் செய்ய சொல்றாங்களோ அதை செய்யணும். அது செய்யும் போதுதான் அந்த கிருபை காத்து கொள்ளப்படும். இப்ப 5 தாலந்து உள்ளவன் 10ஆ பெருக்கிட்டான். அப்போ ஒரு தாலந்து உள்ளவன் வந்து அதை புதைச்சு வச்சதுனால அந்த தாளந்தையும் எடுத்து 5 தாலந்து உள்ளவன்ட்ட கொடுத்துருவாங்க ஏசப்பா. அந்த மாதிரி அந்த கிருபையை வந்து நம்ம காத்து கொள்ளணுங்க. ஆண்டவர் கொடுத்த கிஃப்ட், ஆண்டவர் கொடுத்த நன்மைகள் எல்லாவற்றையும் அவரு நமக்காக எவ்வளோ கிருபையா இரக்கமா சில காரியங்கள் நடக்கும். நம்ம லக்குன்னு நினைப்போம் அது, ஆனா ஆண்டவருடைய கிருபையா இருக்கும். யாருக்குமே இல்லாத லக் இவங்களுக்கு இந்த மாதிரி லக் அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. லக்கா எல்லாத்துலயும் நல்லா மார்க்கும் நல்லா கிடைச்சிருக்கு அப்படி லக்குன்னு சொல்றோம்ல, அதெல்லாம் கிருபைகள், கிஃப்ட். அதை காத்துக்கொள்ளணும், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது அந்த கிஃப்ட் நம்ம காத்து கொள்றோம். அடுத்து நம்ம வசனத்தை காத்து கொள்ளணும். யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். சாப்பாடு இல்லாட்டினா கூட பரவாயில்ல, நான் வந்து ஆண்டவருடைய வார்த்தைய வாசிக்காம இருக்க மாட்டேன்னு சொல்றான் யோபு. எவ்வளவு உபத்திரவம் அவனுடைய
எல்லா ஆஸ்திகள் எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் ஆண்டவருடைய வசனத்தை காத்து கொண்டிருக்கான். அப்போ அவருடைய வார்த்தைகளை அதே போல வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின் பண்ணி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. நம்ம சுத்திகரிக்கப்படணும்னாலே வசனம் இருக்கணும். வசனத்தினாலதான் நம்ம சுத்திகரிக்க வசனத்தை காத்து கொள்றவங்களா இருக்கும். யோசுவா 22:3. நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். தேவனுடைய கட்டளைங்கிறது இந்த வேத புத்தகம். வேத வசனத்தின்படி நம்ம அதே போல நடக்கணும். அது 10 கட்டளைகள் கொடுத்திருக்காங்க ஆண்டவர். உன் தேவனாகிய கர்த்தருக்கே ஆராதனை செய்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு அவர்தான் வணங்கணும். இந்த பூமியில் உள்ள கல்லையோ பறவையோ எதையும் வணங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாய் தகப்பனை கனம் பண்ணணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது. அப்படி 10 கட்டளைகள் நமக்கு கொடுத்திருக்காங்க. அந்த கட்டளைகள் எல்லாம் காத்துக்கொள்ளணும். வசனத்தை டெய்லி அதை வாசித்து அதன்படி நடக்கணும். அதுக்கு நம்ம அப்படி இருந்தாதான் ஆண்டவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அடுத்து தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ஏசாயா 40:31. இது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுன்னா என்னன்னா பிரேயர் பண்ணி அப்படியே அமைதியா தேவன் நம்மகிட்ட என்ன பேசுறாருன்னு கேட்கறதுதான் காத்திருக்கிறது தான். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை காட்டுது. தேவனோடு நம்ம ஐக்கியமா இருக்கிறவங்க ஒரு நாள் சோர்ந்தே போக மாட்டாங்கன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஏன்னா அவரோட பேசிக்கிட்டே இருக்காங்க. அவர் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாரு, இது எதுக்காக இந்த மாதிரி உபத்திரவங்கள் போராட்டங்கள் நடக்குங்கிறதெல்லாம் அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால நம்ம எதுக்கும் பயப்பட மாட்டோம். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை மட்டும் விடவே கூடாது. இந்த உபத்திரம் வரும்போது சாத்தான் போராடுறது தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை பிரிச்சிடலான்னு பயங்கரமா ட்ரை பண்ணி அவன் சோர்ந்து போக வைப்பான். அதுக்குதான் ஏசப்பா சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கள்னு ஒரு உவமையே சொல்லியிருக்கிறாரு. இந்த லூக்கா 18ல சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணும்போது இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோன்னு சொல்றாரு. அதனால ராத்திரி பகலா நம்ம எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோமோ அதை கண்டிப்பா அவர் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். அதனால ஜெபத்தை தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை நம்ம விட்டுறவே கூடாது. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இருந்தா நம்ம வருகையில தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லாட்டினா அவர் உன்னை அறியேன்னு சொல்லிடுவாரு. இந்த எபிரேயர் 12:1. இந்த உலகத்துல பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் நம்மளை நெருங்கி வரலாம். அந்த மேகம் போன்ற இத்தனை திரளான காட்சிகள் நம்மளை சுற்றி சூழ்ந்து இருக்க பாரமான யாவற்றையும் பாவமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி விசுவாசத்தோட பொறுமையோட ஓடக்கடவுன்னு சொல்லிட்டுதான் நம்மளோட ஓட்டமே அதான். இயேசுவை பிடிச்சுக்கணும், பொறுமையோட விசுவாசத்தோட ஓடணும். இந்த மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் அதுக்கு முந்தின அதிகாரத்துல எல்லா தானியேல் எல்லாரையும் பத்தி அவங்க விசுவாசத்தை பத்தி ஒரு பட்டியல் சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் நம்மளை சுத்தி ஒரு மேகம் மாதிரி சாட்சிகள் இருக்காங்க. பைபிள்ல இருக்கிற எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகள் சாட்சிகள் நமக்கு அவங்கள பார்த்து அவங்க ரோல் மாடல் அவங்களெல்லாம் பார்த்து நம்மளை சுத்தி நிறைய பாரமான காரியங்கள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் அந்த மாதிரி நிறைய பாவமான யாவத்தை அதெல்லாம் உதறி தள்ளி விட்டு இயேசுவையே பிடித்து கொண்டு என்ன ஆனாலும் ஆண்டவரே உண்மை விட மாட்டேன் அப்படி ஆண்டவரோட இருக்கிற ஐக்கியத்தை விடாம இருக்கும்போது வருகையில தேவனோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அந்த ஐக்கியத்தை விடாம இருக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. இல்லாம இந்த இதுல உள்ள எல்லாமே நம்ம செய்யணும்னா ஆவினா மாம்சத்துல ட்ரை பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டம். மாம்சத்தின்படி நம்ம பரிசுத்தமா வாழணும், அன்பா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், எதுவுமே விசுவாசமா இருக்கணும்னு ட்ரை பண்ணா முடியவே முடியாது. ஆவியினாலதான் நம்ம எல்லாத்தையும் ஆவியினாலதான் பண்ண முடியும். அதான் ரோமர் 8:1 வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. 5 6 வாசிங்க. அதுல அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள்
ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். அதனால ஆவியினால நம்ம நிறைந்திருக்கும் போது இன்னொரு இடத்துல வரும், ஆவியினாலே மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள் ஆனால் பிழைப்பீர்கள். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள் தானே. கோபம், கசப்பு, வெறுப்பு, இந்த மாம்சமான இந்த பொறுமை இல்லாதது, இது எல்லாமே அவிசுவாசம். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். கலாத்தியர் 5 வருதுல, வெளியரங்கமா இருக்கின்றன மாம்சத்தின் கிரியைகள். அதெல்லாம் அழிச்சு ஆவியின் கனிகள் வர்றது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்த, நற்குணம், விசுவாசம், இச்சையடக்கம்லாம் வரணும்னா என்ன பண்ணும்? ஆஹ் மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே அழிக்கணும்னு போட்டு வரும். ஒரு அதான் இந்த இதுல வந்து 1ஆம் வசனத்துல ரோமர் 8:13. அது வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவினாலதான் இந்த சரீரத்தின் செய்கை அழிக்கலான்னு சொல்லி நல்ல விளக்கமா ஆண்டவர் போட்டார். ஆவியில அந்நிய பாஷையில ஜெபிக்க 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 ஆவியானவர் சுத்திகரிச்சுட்டே இருப்பார். ஏன்னா நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற தேவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க. நிறைய இப்போ நிறைய சபைகள்ல கூட ஆவியில நிரம்பி ஜெபிக்க கூடாதுன்னு நிறைய சிலவங்க வந்து தடை பண்றாங்க. அது அப்படி தடை பண்ணக்கூடாது. ஆவியில அனலா இருக்கும் போதுதான் தேவ பிரசனத்தை நம்ம உணர முடியும். தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படும். எல்லாத்துக்குமே மெயினானது ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிக்கலாமா? ஹalleluya ஹalleluya, ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹalleluya 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 ஹalleluya. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள்னு சொல்லிருக்கீங்கப்பா. ஹalleluya. ரீபா கபாலபா சகா தடா கட ரகா தரா பலா கபாலபா கரபா. இந்த இடத்துலப்பா அந்த குரூப்ல அநேகர் சோர்ந்து போய் வந்திருக்கலாம்ப்பா. பல பிரச்சனையிலப்பா போராட்டத்துல வந்திருக்கிறான் அப்பா. தேவனை விட்டு ஐக்கியத்தை இழந்தவர்களா வந்திருக்கலாம்ப்பா. ஹalleluya. ரபல சந்தர கட ரக தர பலக்கர மறுபடியும் புதுப்பித்தருள் ஆண்டவரே. எங்க ஒவ்வொருவர் மேல அக்கினியை போடுங்க. கிருபையாய் கிருபையாய் இறங்குவப்பா. ஹalleluya. ரீபா கபலபா சகதட கட ரக தர பலக்கரபோ. உடைய வருகையில உம்மோடப்பா நாங்க காணப்பட ஆண்டவரே. ரட்சிப்பின் வஸ்திரம் கரைபடாதபடி எங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாக காக்கப்படும்படியாக எல்லா மாம்சத்தின் கிரியைகளை மேல எழும்புகிற எல்லா ஜென்ம சுவாபங்களை ஆவினால அழித்து அதெல்லாம் அப்பா அந்த கிரியைகளை எல்லாம் அழித்து நாங்க அப்பா பரிசுத்தமாய் வாழ ஆவியானவர் எங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கும்படியா நாங்க தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை விடாதபடி, வேத வசனத்தை விடாதபடி, விசுவாசத்தை விடாதபடி ஹalleluya. ரப கப ரக தர பல கப லப சகதர பலப. எங்க ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்படும்படியாகப்பா ஆவியானவர் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆவினால நிரப்புங்க. அந்த இணைப்புல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மேல ஆவியானோட அக்கினி போடப்படட்டும் இப்பொழுதே. ரீபா கபலபா சகதர பலபா. அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பச்சையறி விரும்புகிறேன் என்று எங்களை சோர்வடைய செய்ய முடியாது. நாங்க சோர்ந்து போவதில்லை. என் தேவன் பெரியவர். அவர் யூத ராஜசிங்கம், ஏகோவா ஈரே. கர்த்தருடைய பர்வதத்துல எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். என் சமாதானத்தை திருட முடியாது பொல்லாத பிசாசு. இயேசுவின் நாமத்தினால ரக தர பல கர தேவ சமாதானம் இப்பொழுதே நிரப்பட்டு ஒவ்வொருவருடைய இருதயத்தை. ரீபா கபா லபா சக தர பல கர கட்ட ரக தர பல கரபா. ஹalleluya. உபத்திரவத்துல பொறுமையாயிருக்கப்பா ஒரு கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஹalleluya. ரபா கபா ரபா கடா. உம்மை உறுதியாக பிடித்து கொள்ள ஹalleluya கிருபை கொடுங்கப்பா. போராட்டங்கள் பிரச்சனைகளில இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றிலிருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. பலவீனமாய் சுகவீனமாய் வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளப்பா பலனடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ரபா பாபா பாபா ரக்கல பக்கரபலபா. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை ஜெபத்தை விட்ட பிள்ளைகள் இன்றிலிருந்து ஒரு ஜெப அக்னி பற்றி பிடிக்கட்டும். ஒரு தானியலை போல ரபல சந்தர கட்ட ரக தர பல கரப. என் தேவனை நான் விடவே மாட்டேன். விசுவாசத்தை காத்துக் கொள்வேன். ரபா கபா லபா சக தர பல கரபா. ஜெபிப்பதை விட மாட்டேன் என்று சொல்லி உறுதியாயப்பா காலையில எழுந்து ஜெபிக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தட்டி எழுப்புங்கப்பா. ரபா கபா லபா கரா. 3 வேளை ஜெபித்த
தானியலை போல ஜெப ஆவியினால நிரப்புங்க. ரக சகதட கட்ட ரகா 3 வேளை செபித்த தானியலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் முடிந்தது. பாபா 7 முறை செபித்த தாவீதுக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் விருத்தி அடைந்து கொண்டே வந்தார். ஒரு ரபாலா கபாலபா கரபா பெருக்கத்தை கட்டளையிட்டீங்க, ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டீங்க. அது போல ஒருவரும் உம்மை விட்டு விடாதபடி, சோர்ந்து போகாதபடி இப்பொழுதே எல்லா சோர்வின் ஆவிகள் வெல்லகட்டை கரபா ஒவ்வொரு பிள்ளைகளையும் திட்டப்படுத்துங்க, பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா. ஹல்லேலூயா. தேவனோடு உள்ள ஐக்கியம் பெருகட்டப்பா. ஹல்லேலூயா. அக்கினியின் ஆவியானவர் ஒவ்வொருவரை நிரப்புங்க, 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 நிரப்புங்க. தேவ பிரசனத்தை நாங்க எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருக்கணும்ப்பா. இப்படி வேத வசனத்தை தியானிக்கும் போது நீங்க எங்களோடு பேசணும். ரக தர்ற பல சக தட கட்ட ரக தர பல கரபா. அநேகருக்கு உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க அப்பா உம்முடைய நுகத்தை சுமக்கிறவர்களாக, உம்முடைய நுகம் லகுவாயிருக்கிறது ஆண்டவரே. இந்த உலக பாரங்கள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. உம்முடைய சுமையை நாங்க சுமக்கிறோம், எங்களுடைய பாரத்தை உங்க பாதத்துல வைக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் நீங்க பார்த்து கொள்ளுவீங்கப்பா. எல்லாவற்றையும் எக்கோவா ஈரே உர்ரபல சகதர கட்ட ரக தர பல கரபா. ஹல்லேலூயா. அந்த இணைப்புல வந்திருக்கிற எங்க ஒவ்வொருவரையும் உங்க ஆணிப்பா இந்த கரை இப்பொழுது தொட்டு ஆசீர்வதிக்கட்டப்பா. ஒரு ஜெப ஆவியின் அக்கினி பற்றி பிடிக்கட்டப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். எங்களை தாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.